தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் பாமக சண்டைக்குள்ள திரு குருமூர்த்தி அவர்கள் போறாரு, சையது துரைசாமியும் கூட கூட்டிட்டு போறாரு. கேட்டா அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது, நான் என்னோட நீண்ட கால நண்பரை சந்திக்க தான் வந்தேன்னு சொல்றாரு. நயனா நாகேந்திரனும் இதுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவங்க தனிப்பட்ட முறையில சந்திச்சாங்கன்னு இன்னைக்கு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு? அமித்ஷா சொல்லி தான் போய் பார்த்துருக்காரு, அதுல எந்த சந்தேகம் வேணாம். அதை ஒத்துக்க மாட்டாங்க, இப்போ நேரடியாக அப்படி அவங்க ஒத்துப்பாங்க. அமித்ஷா நாளைக்கு மறுநாள் மதுரை வரும்போது அன்புமணியை அப்படியே மேடையில் ஏற்றிடணும்னு பார்க்குறாங்க. ராம்தாஸ் ஒத்துக்க மாட்டேன்றாரு, அவ்வளோதான் அதில் வித்தியாசம். ராம்தாஸ் ஒன்றும் பெரிய சித்தாந்த ரீதியாக பிஜேபிக்கு எதிரிலாம் கிடையாது. அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற டஸ்ஸில் தன்னோட கை ஓங்கணும், மகனோட கை ஓங்கக்கூடாது, நான் சொல்கிறத எல்லாரும் கேட்டு நடக்கணும்னு ராம்தாஸ் சொல்கிறாரு. மகன் இல்லை எல்லாமே எனக்கு தான்றாரு. பிரிச்சுக்கிறதுல சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஒரு வெங்காயமும் கிடையாது. கொள்கை அல்லாத மற்ற விஷயங்களை, பௌதிக ரீதியிலான விஷயங்களை பிரித்து கொள்வதில் இருக்கக்கூடிய சண்டை தான் இது. ரொம்ப அவலமான ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்குது இதெல்லாம் பேசுறதுக்கு. ஒரு கட்சியில் கொள்கை பிரச்சனை அடிச்சுக்கிறாங்கன்னா அதை பற்றி பேசலாம். கொள்கை பிரச்சனையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. தெளிவாக தெரியுது என்னன்றது. ட்ரஸ்ட் இருக்குது, ட்ரஸ்ட்டை தாண்டி வேறு சில பிரச்சனைகள், வேறு சில விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் கூட்டணி போகும்போது கிடைக்கக்கூடிய பலாபலன்களை குடும்பம் சரியாக பிரித்து கொள்ளும். அன்புமணி தானே எடுத்துக்கிறாருன்றது குற்றச்சாட்டு. ஓகே, அதுல பஞ்சாயத்து பண்ணதான் குருமூர்த்தி இத்தியாதி வகைராக்கள்லாம் உள்ள போறாங்க. போன தேர்தலே லோக்சபா எலெக்ஷன்லயே பிஜேபி ஏடிஎம்கே கிட்ட பேசிட்டு கடைசியா பிஜேபிக்கு போகும்போது என்ன கைமாறிச்சு, என்னெல்லாம் நடந்தது, எவ்வளவு தூரம் கொள்கை பரிமாற்றங்கள், நான் கொள்கையை சொல்றேன், கொள்கை பரிமாற்றங்கள் நடந்ததுன்றது நமக்கு தெரியும். பரிமாறப்பட்ட கொள்கையில சரி சமமா பிரிக்கலன்றதுதான் சிக்கல. பச்சையா சொல்றனாதான் அதை தான் இன்னைக்கு ராமதாஸ் கலப்புறாரு. அதுல காம்ப்ரமைஸ் பண்றதான் உத்தம சீலர் குருமூர்த்தி போறாருங்க. இதெல்லாம் ரொம்ப அருவருப்பான விஷயம் கௌதம், ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான விஷயம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன், எக்ஸ்ட்ரா அத்தாரிட்டிஸ் பார்ட். இப்போ அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் என்னைக்கு தலையிடுறாங்களோ அப்பயே அந்த கட்சியும் அந்த கட்சியோட துணை போற கட்சியும் உருப்படாதுன்றது உலகம் அறிஞ்ச விஷயம். அதுல இன்னொன்று என்னன்னா, பெரிய பணக்காரர்கள் பெரிய தனவந்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னா அது வெளியில சொல்லிக்க மாட்டாங்க, மறைச்சு வச்சுப்பாங்க. யாராவது கேட்டா கூட அது பொய், அப்படி எதுவும் இல்லைன்னு மறுப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து வேணா அந்த தகவல்களை அது கூட வேற யாராவது சொல்லுவாங்களே விட அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த நபர் தானே எல்லாத்தையும் செஞ்சதா வெளியில சொல்லி அடிச்சுக்கிறார். இது இன்னொரு அசிங்கம். பிஜேபி ஸ்டாண்டர்ட்ஸ் படி அது ரொம்ப அவலமான விஷயம். அவங்க இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. எனவே அவர் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாலும் அடிக்கலனாலும் அவர் தான் காம்ப்ரமைஸுக்கு போறாருன்னா எதை காம்ப்ரமைஸ் பண்ண நீ போற? கூட்டணிக்குள்ள கொண்டு வர, ஒரு கட்சிக்குள்ள கூட்டணிக்கு வரத்துக்கு சிக்கல் இருக்குன்னா அந்த சிக்கலை களையிறது சித்தாந்த ரீதியில இருந்ததுன்னா நீ போலாம். இப்ப பிஜேபி தமிழ்நாட்டுக்கு விரோதமான கொள்கைகளை பேசக்கூடாது, மும்மொழி கொள்கையை தான் இம்போஸ் பண்ணக்கூடாது, இருமொழி கொள்கையில தான் இருக்கணும், அந்த உத்தரவாதத்தை கொடுக்கணும், காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும், பொது சிவில் சட்டம் கூடாது, வக்ஃபு சட்டத்தை திணிக்கக்கூடாதுன்னு ஒரு டிமாண்டை பிஜேபி பாமக வைக்குது. அதுல காம்ப்ரமைஸ் பண்ண உத்தம சிலர் குருமூர்த்தி போறாருன்னா புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எதுவும் கிடையாது, பாமக வைக்கல, எதுவுமே இல்லை. பச்சையா வக்ஃபு சட்டம் வரும்போது வாக்கெடுப்புல கலந்துக்காம புறக்கணிச்சு வந்தவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ். அப்ப இதுல என்ன இருக்கு பிரதீக், என்ன வாட் இஸ் த இஷ்யூ? இல்ல நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா என்டிஏக்கு பிரச்சனை, தயவு செஞ்சு சமாதானம் ஆயிக்கோங்கன்றதுதான். அதுதாங்க நான் சொல்ல வரேன், பிரச்சனை அதுதான். ஏன் பாமகக்குள்ள நான் என்ன சண்டைன்னு கேட்கறேன். என்டிஏல பாமக வருது அடுத்த விஷயம். பாமகக்குள்ள இப்ப என்ன பிரச்சனை? அப்பாக்கும் பிள்ளைங்க என்னங்க பிரச்சனை? அவங்க வெளியில சொல்றதெல்லாம் அறவரையா தான் ராமதாஸ் சொல்றாரு. நிறைய காரணம் இருக்கு, நான் சொல்லுவேன்னாரு. தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவர்னு 19 வருஷம் சொன்னார். என்ன பண்ணாரு உங்க புள்ள, அதை சொல்லுங்க. அதை வெளிப்படையா அவரும் சொல்ல, வெளிப்படையா சொல்லுங்க. நான் சொல்றேன்ல, இப்ப வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வராரு. வரப்போற வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து பிஜேபி தவிர அத்தனை பேரும் ஓட்டு போடுறான், இன்க்ளூடிங் பாமக எம்எல்ஏக்கள். அடுத்த நாள் ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெறணும்னு. 10 நாள் பொறுத்து ராஜ்யசபால வரும்போது வாக் அவுட் பண்ணி போறாரு அன்புமணி. வக்ஃபு சட்டத்துல ஏன் சொல்படி கேட்காம, கட்சி சொல்படி கேட்காம, ஏன் சொல்படி கூட இல்ல, கட்சி கொள்கைகள் விரோதமா அவர் நடந்துகிட்டாரு, அதனால நான் அவர் தலைவர் பதவியில நீக்கிறேன் வெளிப்படையா சொல்லிட்டு ராமதாஸ். அதான பாலிடிக்ஸ் சொன்னாரா? இல்ல சொல்லல, தனிப்பட்ட ரீதியில என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? அவர் அடிச்சாரு, நீங்க உங்க பிரச்சனைய பொது பிரச்சனையாக்காங்க. அப்பா புள்ள அடிச்சான், அம்மா புள்ள அடிச்சான், பாட்டில தூக்கி அடிச்சான், இதெல்லாம் பிரச்சனையாங்க. எத்தனையோ குடும்பத்தில் நடக்குது. அப்பா புள்ளை அடிக்கிறதும், புள்ளைய அம்மா அடிக்கிறதும், அம்மா புள்ளைய அடிக்கிறது, இதெல்லாம் எல்லா குடும்பத்திலும் நடக்கும். பல குடும்பத்தில் நடக்குதுங்க. இதெல்லாம் 4 சவுத்துக்குள்ள நடக்குது. நீர் அடிச்சு நீர் விலகாது, அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? இப்ப இது என்ன பாலிடிக்ஸ்? அம்மா புள்ளைய அடிச்சான், புள்ள அம்மா அடிச்சாங்க. நான் தான் சொல்றேன், கண்ணு முன்னால இருக்க விஷயம். வக்ஃபு சட்டத்துல கட்சியோட அபிஷியல் ஸ்டாண்டுன்றது வக்ஃபு சட்டத்துக்கு எதிரான தீர்மானம். அதுல போய் அவர் ஓட்டு போடுறாருன்னா நான் சொல்றதுக்கு மீறிட்டார் அவரு அப்படின்னு ராமதாஸ் சொன்னார்னா ராமதாஸ் நம்ம உச்சி மோரலாம்.
சொன்னாரா? இல்ல. சொல்லல. என்னதான் ஏன் பிரச்சனை உங்களுக்குள்ள நான் கேட்கறேன். பர்சனல் தான், தலைமை 100% பர்சனல். குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனை. அவ்வளவுதான் சார். இது ரொம்ப அருவருப்பான விஷயம். என் பிள்ளை காலில் வந்து அழுதான், எனக்கு வந்து மகனும் மருமகனும் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி அழுதாங்க, பிஜேபியோட போலன்னா நீ எனக்கு கொல்லி வச்சுடுங்க. முடிவு பண்ணிட்டார் ராமதாஸ். கொல்லி வைக்க வேணா, கட்சியை கொல்லி வைக்கலான்னு பாமக கொல்லி வச்சுட்டாரு. அவ்வளவுதான். இது இவ்வளவுதான் நடந்தது. பொது வெளியில் இருக்க விஷயத்தை பத்தி பார்த்தா இப்படிதான் நீங்க கன்க்ளூட் பண்ண முடியும். இதுல என்ன காம்ப்ரமைஸ் குருமூர்த்தி போறாரு? அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தான் குருமூர்த்தியோட வேலையை. இந்த மாதிரி தான் வந்து நிறைய குடும்பங்கள்ல அவர் பண்ணியிருக்காரு. பிசினஸ் ஃபேமிலிஸ்ல வந்து பஞ்சாயத்து பண்றதுதான் ஒரு வேலையை. ஆனா அவர் உள்ள வராரோ அன்னைக்கே உங்க கட்சி சந்தி சிரிக்குதுன்னு அர்த்தம். ஆனா அவரு தரப்புல சொல்றது எல்லாரும் பிஜேபி கூட்டணிக்குள்ள நீங்க இப்படி பிரிஞ்சிருந்தீங்கன்னா என்டிஏக்கு பிரச்சனை, இதை சரி பண்ணா கூட்டணிக்கு போயிடுவாங்க. ராமதாஸுக்கு பிஜேபியோட கொள்கையில எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. வக்ஃபு சட்டத்தை ஏத்து பேசுறது கூட ஒரு பார்கெனிங்க்கு தான், வேற ஒன்றும் பெரிய ஒரு கொள்கை குன்றெல்லாம் கிடையாது. இவ்வளவு பேசிட்டு ராமதாஸ் என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணியில இருக்கீங்களா இல்லையானா அவர் என்ன சொல்றாரு? இது என்ன விதமான அரசியல் நேர்மை? இது எந்த மாதிரியான அரசியல் நேர்மை? இது இவ்வளவு தூரம் நீ பிஜேபி ஏத்து பேசுற, நீங்க என்டிஏல இருக்கீங்களான்னு கேட்கும்போது ராமதாஸ் என்ன சொல்றாரு? அதுக்கு பதில் சொல்லாம அது குறித்து இப்பொழுது சொல்ல முடியாது. அது ரொம்ப சிக்கலான கேள்வின்றாரு. என்ன சிக்கலான கேள்வி? என்னையா சிக்கலான கேள்வி அது? பிரச்சனை கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியெல்லாம் ஒரு கர்மமும் கிடையாது. குடும்பத்துக்குள்ள கொடுக்கல் வாங்கல் பிரித்துக் கொள்வதில், வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய கொள்கைகளை பிரித்துக் கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கலுங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல இதுல ஒண்ணு இல்லைங்க. இதுக்கு தீர்வு காணப்படும். குருமூர்த்தி முயற்சி வெற்றி பெறவில்லை என்றால் அமித்ஷா காலை வைப்பார். அமித்ஷா காலை வைத்தால் பிரச்சனை சரி செய்யப்படும். இப்போ இதுல நாடு பூரா எத்தனையோ கட்சிகளை குடும்பங்களை சொல்ல வேண்டியதை சொல்லி வழிக்கு கொண்டு வந்தவங்களுக்கு பாமக இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவான. இப்ப தலைமையில இருக்கிற அதிமுக இது தொடர்பா எந்த ரியாக்டும் பண்ண மாட்டாங்க. நீங்க உள்ள வாங்க போங்க, நம்ம என்டிஏக்குள்ள வாங்க, இந்த மாதிரியான முயற்சிகள் எதுவும் பண்ணாம பாஜக உடனே குருமூர்த்தியை இறக்கி விடுறதுக்கு என்ன? ஆமாங்க, அதிமுக அந்த முயற்சியை மேற்கொள்ளாது. ஏன்னா இந்த பிரச்சனையை வெளியில இருந்து யாராவது ஒருத்தர் தீர்க்கணும்னா அது பிஜேபி தான் தீர்த்து வைக்க முடியும். முதல்ல குருமூர்த்தி வருவாரு, குருமூர்த்தி இல்லைன்னா அமித்ஷா வருவாரு. அமித்ஷா வந்தாருன்னா நடக்க வேண்டியது நடக்கும், சொல்லி கொடுத்து சொல்லப்பட வேண்டியது சொல்லப்படும், சாம பேத தான தண்ட வழிமுறைகள் கையாளப்படும். அவ்வளவுதான். இது ஒரு மேட்டரே கிடையாது அவங்களுக்கு. பாமக இஷ்யூ பிஜேபிக்கு ஒரு மேட்டரே கிடையாது. கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப மோசமா போயிட வேணாம். இதை சரி செய்யறது அவங்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயம். அவர்கள் இதை சரி செய்வார்கள். பாமக பிரச்சனை தீர்வுக்கு வரும், விரைவில் தீர்வுக்கு வரும். பாமக என்டிஏ கூட்டணியில் சேரும். அமித்ஷாவோட மெசேஜை பாஸ் பண்றதுக்கு தான் நேச்சுரலி போயிருக்கோம். ஏதோ ஒன்று எதிரோ இறங்குவதற்கு முன்பு ஏதோ ஒன்றை விட்டு ஆழம் பார்க்கணும். ஏதோ ஒன்று எதிரோ இறங்குவதற்கு முன்பு ஏதோ ஒன்றை விட்டு ஆழம் பார்க்கணும். அதான் நடந்திருக்கு இன்னைக்கு. சார், நம்ம கடந்த காலங்களில் குருமூர்த்தி அதிமுகக்குள்ள வந்து ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, இன்னைக்கு ஓபிஎஸோட நிலைமை எல்லாமே திரு ராமதாஸ் அவர்கள் அறிஞ்சது தானே, தெரியும். சோ வாட்? அதை விட பெரிய பிரச்சனைகள் இருக்குல்ல. குருமூர்த்தி காலை வச்சாருன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓபிஎஸ் நம்ம கண்ணால பார்த்தோம் 8 வருஷத்துக்கு மேல என்ன ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஓபிஎஸ் ஆனது காரணம் யாரு? நான் தான் இயக்குனேன் ஓபிஎஸ் அப்படின்னு வெளிப்படையா பேசுறேன். அப்படி அது இதுல இருந்து அந்த மனிதனோட தரத்தை புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஓபிஎஸோட அரசியல் என்ன இருக்கு? அதான் நாளைக்கு பாமகவுக்கு கதி. அது பாமகவுக்கும் தெரியும். உங்களையும் என்னை விட பாமக அது ரொம்ப நல்லா தெரியும். அது ராமதாஸ் அன்புமணிக்கு தெரியாம இருக்கலாம், ராமதாஸ்க்கு அவரோட 2 பேருக்கும் தெரியுங்க. அன்புமணிக்கும் தெரியும், ராமதாஸுக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும், பிள்ளைக்கும் தெரியும். அவங்களுக்கு இனிமே அதிகாரம், எம்எல்ஏ எம்பி எல்லாம் செகண்டரி தாங்க. இருக்கிற சொத்தை காப்பாத்திக்க தான் இனிமே பாமக அரசியல். வெளிப்படையா சொல்றோம். பவர் ட்ரிவன், மணி ட்ரிவன் 2 இருக்கு அரசியல். அதிகாரத்துக்காக அரசியல் செய்யறது திமுக எல்லாம். அதுல 1000 தப்பு நடக்கும். காசு அடிப்பாங்க, கோடி கோடியா கொள்ளையடிப்பாங்க. ஆனா அதிகாரம் தான் அவங்களுக்கு மெயின். இன்னைக்கு நீங்க என்ன மிரட்டினீங்கனாலும் அவங்க ப்ரோ பிஜேபி லைன் இன்னைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் வேணும். 26ல் ஜெயிச்ச பிறகு வேணா போகலாம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து இப்போ பாமக தேமுதிகலாம் தேர் மணி ட்ரிவன். இருக்கிற காசை காப்பாற்றதான் அரசியல். யார் கூட வேணா போவாங்க. அது எப்படி ஒரு கட்சி 2 பேரோடையும் பேசும்? தேமுதிக ஒரே நேரத்தில் 2 பேரோடையும் பேசுறாங்க. பாமக ஒரே நேரத்தில் 12 மணி வரைக்கும் ஏடிஎம் கூட பேசுறாங்க, 5 மணிக்கு பிஜேபி கூட பேசுறாங்க. எப்படிங்க பேச முடியும்? எப்படி பேச முடியும்? இத்தகைய கட்சிகள் ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு. ஆனா அதுதான் இன்னைக்கு பெரும்பாலான கட்சிகளோட தலைவிதி தமிழ் இந்தியால. பவர் ட்ரிவன் அண்ட் மணி ட்ரிவன். பவர் ட்ரிவன் பார்ட்டிஸ் டிஎம்கே மாதிரியான கட்சிகள். நாளைக்கு அவங்க நிலைமை எப்படி வேணா போகலாம். இன்னைக்கு அவங்க பவர் ட்ரிவன், தேர் நாட் மணி ட்ரிவன். பவர் ட்ரிவனா இருக்க வரைக்கும் நீங்க ஓரளவு அங்க கண்ணியத்தை எதிர்பார்க்கலாம், ஓரளவு அரசியல் எதிர்பார்க்கலாம். மணி ட்ரிவனா போகும்போது பணத்தை காப்பாற்ற, அடிச்ச சொத்தை காப்பாத்திக்க, கொள்ளையடிச்ச சொத்தை காப்பாற்ற அரசியல் போது எல்லா நியாய தர்மங்களும் காற்றில் பறக்கும், எல்லா விதமான அசிங்கங்களும் அரங்கேறும், எல்லா விதமான அவல காட்சிகளுக்கும் நீங்கள் வரலாற்று சாட்சியாக இருப்பீர்கள். நேத்து 2 பேர் சந்திச்சப்ப கூட பெருசா இணக்கம் ஏற்படலைங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. வெளியில போயிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்ற மாதிரி. அல்ல, அது ஆகல. அது அடுத்த ஸ்டேஜுக்கு போன பிறகுதான் ஆகும்.
என்னோட கணிப்பு இது அமித்ஷா தலையீட்டுல தான் முடிவுக்கு வரும். இது நீங்க சொல்ற மாதிரி இது கட்சி கொள்கை ரீதியான பிரச்சனை, கூட்டணிக்குள்ள வர கருமமும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு டேஷ் குடும்பத்துக்குள்ள அமித்ஷா போறது எப்படி சார்? ஆமா, அது குடும்பம்ன்ற போது வந்து குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல கொள்கை பங்கீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மிகப்பெரிய கொள்கை பிரச்சனை. ஓகே, மிகப்பெரிய கொள்கை பிரச்சனை. முதல்ல சொல்லி பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் ஆலோசனை சொல்லுவாங்க, புத்திமதி சொல்லுவாங்க, அப்புறம் செய்ய வேண்டியதை செய்வாங்க. அவ்வளவுதான். ஒரு அமித்ஷா மதுரை வரதுக்குள்ள இவங்களை சமாதானப்படுத்தி அந்த சீப் பாலிடிக்ஸ் தான் எங்கேயோ கிடக்கு. 8 மாசம் 9 மாசம் தேர்தலுக்கு அமித்ஷா மதுரை வரும்போது அவரு ஏப்ரல் 11 சென்னை வந்து ஏடிஎம் அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அன்புமணியை மேடையில் ஏற்றணும்னு பார்த்தாங்க. ராமதாஸ் முதல் நாள் உஷாராயிட்டு நிறுத்தி விட்டாரு மகனை. இப்ப 2 மாசம் பொறுத்து மதுரையில வரும்போது அன்புமணியை ஏத்திடணும்னு பாக்குறாங்க. அவ்வளவு சுலபமா பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் பின்வாங்கும் பிஜேபி, முட்டு பிடிக்கலான்னு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க ராமதாஸுக்கு. ஒத்து வரலன்னா இடி வரும், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு அவசரமா அது அவங்க ஸ்ட்ராட்டஜில அவங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இவ்வளவு அவசரமா இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யானைக்கு அடிசு இருக்கும்ல, இந்தியா பூரா ஜெயிக்கிற அமித்ஷா தமிழ்நாட்டில் தோற்று கொண்டிருக்கிறார் தான் எனக்கு தோணுது, அல்லது தோற்கடிக்கப்பட போகிறார். இவ்வளவு அவசரமா பண்ண அதிமுக கூட்டணி இன்னைக்கு கீழே ஆல்ரெடி அது ஜெல் ஆகல. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெல் ஆகல. அது ஒரு ஒத்திசையில 70% 80% ஏடிஎம்கே கேடர்ஸுக்கு, தொண்டர்களுக்கு, வாக்கு வங்கிக்கு பிஜேபியோட போனது பிடிக்கல. அது தெரிஞ்சுதான் தினம் விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாங்க, பாமக உள்ள கொண்டு வரணுன்றாங்க. மதுரைக்கு விஜயே மேடையில ஏற்றணுன்ற மாதிரி எல்லாம் என்ன அதெல்லாம் வந்து அதாவது வந்து அபத்தமான அறிவிலித்தனமான. நேத்து கூட அழைப்பு கொடுத்திருக்காரு. அதுதாங்க நான் கேட்கிறேன். இந்தியாவில் 17 மாநிலங்கள் ஆளக்கூடிய கட்சி, இந்தியாவை 11 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி, உலகத்திலேயே பணக்கார கட்சி உண்மையிலேயே. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, 20% வாக்குகளை வச்சிருக்க கட்சி. 2 பேரும் ஒன்று சேர்ந்து தினம் ஒரு தடவை கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் கூட ஆகல, அவருக்கு அழைப்பு கொடுக்குறீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்க அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகல, எங்களை நீயாவது வந்து காப்பாத்துன்னு 2 பேரும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மடிப்பிச்சை கேட்கறாங்க. பிஜேபி மடிப்பிச்சை கேட்கிறது விஜயிடம், எங்களை எப்படியாவது வந்து காப்பாத்துங்க. தினமும் அழைப்பு கொடுப்பீங்க. உங்களுக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு இது அவமானகரமாக இல்லையா? அவர் யாரு? அவர் விஜய். இது இபிஎஸ்க்கு இன்சல்ட். ஏன்டா என்ன கூட்டணியில வச்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு இன்சல்ட் தான். இபிஎஸ்க்கு அது இன்சல்ட் தான். இது இவங்க பண்ணக்கூடிய அவலங்கள் வந்து ஏடிஎம்கேவையும் பாதிக்கும், 2 பேரையும் பாதிக்கும். உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன். ரொம்ப அவசரமா இந்த கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப இபிஎஸ் ஏதாவது யோசிப்பாரா சார்? யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. போனா போட்டுன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாருன்னு எனக்கு தோணுது. இனிமே எதுவும் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே அவங்க பிஜேபி விட்டு வெளியில வந்தாலும் அந்த சேதாரம் தான். இல்ல கடந்த முறை மாதிரி லாஸ்ட் மொமெண்ட்ல கூட்டணி ரொம்ப பேர் அபத்தமா பேசுறாங்க. ரொம்ப மன்னிக்கணும், உங்களை சொல்லல, ரொம்ப பேர் அப்படி அபத்தமா பேசுறாங்க. 11th ஹவர்ல ஜனவரி பிப்ரவரியில வெளில வந்தா ஜெயிலுக்கு போவார். அடுத்த 3 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட் அங்க இருக்கு. 26ஓட தமிழ்நாடு அரசியல் முடிவுக்கு வந்துறாரு, இந்திய அரசியல் முடிவுக்கு வந்துறாரு. 26ல என்ன வேணா நடக்கலாம். திமுகவே மறுபடியும் ஜெயிக்கலாம், இல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். எது நடந்தாலும் எடப்பாடி 11th ஹவர்ல பிஜேபியை கட்டி விட்டாருன்னா அடுத்த 3 வருஷம் ஒரு அமித்ஷா மோடியை ஃபேஸ் பண்ணணும். ஆமா, தைரியம் இருக்கா? அந்த தைரியம் எந்த அலையன்ஸுக்கு போயிருக்க தேவையில்லையா? இது ரொம்ப அபத்தமான வாதம். இது கரெக்ட். அப்படிலாம் ஒண்ணு வாய்ப்பே 100% அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம விஜய் போனா போட்டு நம்ம பெரிய அலையன்ஸ் வச்சிருக்கோம், பழைய என்டிஏ இருக்கு, தேமுதிக பாமக உள்ள வச்சு நம்ம டைட் ஃபைட் கொடுப்போம்னு யோசிக்காம விஜய் உள்ள வாங்க. அதுதாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இவ்வளவு நேரம் சொல்றேன், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகல. கீழே அது மக்கள் மத்தியில அதிமுக வாக்கு வங்கி மத்தியில அது பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருக்கு. கன்வின்ஸ் பண்ண முடியல, கேடரை கன்வின்ஸ் பண்ண முடியல. தலைவர்கள் தண்ணி குடிக்கிறாங்க, அதிமுக தலைவர்கள் தண்ணி குடிக்கிறாங்க. கீழே கேடர் ஒத்துக்க மாட்டேன்றான். சேர்றதுக்கு 4 நாள் முன்னால வரைக்கும் கூட வந்து என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க? 26 31 36 41 46 பிஜேபியோட போக மாட்டேனீங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் முழங்குனீங்க. அப்படியே இன்னைக்கு போய் அப்படியே சேர்ந்துங்கன்னு. இது எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னால சேர்ந்தா கூட வேற மாதிரி இருக்கும். இப்பயே சேர்ந்துட்டீங்க. ஆனா இதுதான் அமித்ஷா என்ன சொல்றாரு, பழகிடும் இது அப்படி ஜெல்லாகும். அதான் நாகேஷ் ஜோசியம் வரல கௌரவம் 50 வயசு வரைக்கும் நாயா கஷ்டப்படும், அப்புறம் அதுவே பழகிடும். அது மாதிரி இது ரொம்ப ஜெல்லாவில் அசிங்கமா இருக்குது, பழகிடும். இது இன்னும் 10 மாசம் இருக்குது. அப்படிதான் கணக்கு போடுறாங்க. இல்ல இது ஜெல்லாவல்ன்றதால தானே தினம் விஜய்க்கு வெத்தரப்பாக வச்சு கூப்பிடுறீங்க. பிஜேபி தமிழ்நாட்டோட இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியோட தமிழ்நாட்டுக்கு தலைவர். தமிழ்நாட்டில் ஒரு 8% ஓட்டு இருக்கோ இல்லையா? தேசிய கட்சியோட ஆளுங்கட்சியோட மாநில தலைவர்னா சிஎம் ரேங்க். அது இன்னைக்கு நயனா நாகேந்திரன் ஃபோன் பண்ணா சீஃப் செக்ரட்டரி பேசணும், டிஜிபி பேசணும். டெல்லியில் ஆளக்கூடிய கட்சியோட தலைவர்னா அந்த காலத்தில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேசினார்னா டிஜிபியும் கமிஷனரும் சீஃப் செக்ரட்டரியும் எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அந்த கருத்து தான் இன்னைக்கு நயனார் நாகேந்திரனுக்கு. எதுக்கு விஜய்க்கு தினம் வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பு கொடுக்குறீங்க? ஏன்னா உங்க அலையன்ஸ் உறுப்பு இல்லை. இதை டெல்லி உணர்ந்துட்டாங்க. எனக்கு தெரியுது ஒன்றும் இல்லை, நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்கு தெரியுது போது டெல்லிக்கு தெரியாதா? அவனுக்கு அந்த பல்ஸ், அவங்களுக்கு அந்த பல்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். பட் இப்போதைக்கு அந்த 20% அதுக்காக வேற வச்சுப்போம், அவ்வளவுதாங்க. அந்த ரேஞ்சில் தான் அவங்களை மதிக்கிறாங்க. பிஜேபி மட்டும் இல்லாம ஏடிஎம்கே விஜய் மற்ற குட்டி கட்சிகள் சேர்ந்திருந்தாங்கன்னா ஆட்சி மாற்றம் உறுதிங்க. 150 சீட் அடிச்சிருப்பாங்க.
பிஜேபியோட போனதால அது சைபரை நோக்கி நகருது. சைபர்னா நெகட்டிவ்ல போகுது. ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் இருந்ததுன்னா மைனஸ் பிஜேபி, குட்டி கட்சிங்கெல்லாம் சேர்ந்ததுன்னா ஸ்வீப், ஆட்சி மாற்றம் சத்தியம். அதான் விஜய் தரப்புல ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கு 2வது இன்னிங்ஸ் நிச்சயம். இந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கு 2வது இன்னிங்ஸ் நிச்சயம். ஏடிஎம்கே விஜய் வந்திருந்தா ஆட்சி மாற்றம் நிச்சயம். அது வராமல் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததால ஸ்டாலினுக்கு 2வது இன்னிங்ஸ் நிச்சயம். ஒருவேளை என்டிஏக்குள்ள விஜய் வந்தா சார் டஃப் ஃபைட் இருக்கும். அப்ப ஆட்சி மாற்றம் கூட ஏற்படலாம். அப்ப அது நல்ல கேள்வி. ஒருவேளை விஜய் எதுவுமே நடக்காதுன்னு பாலிடிக்ஸ்ல சொல்ல முடியாது. இந்த அலையன்ஸ்குள்ள விஜய் வந்துட்டாருன்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்குள்ள விஜய் வந்துட்டாருன்னா மிக கடுமையான போட்டி இருக்கும். ஆட்சி மாற்றத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா அது விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி. விஜய் கதை அதோட முடியும். அதோட காம்ப்ரமைஸ்க்கு அதை முடிச்சுடுவாங்க. அதோட ஏன்னா 2 பெரிய கட்சியோட 2 பேரும் அதை விழுங்குவாங்க. அந்த சிக்கல் அங்க இருக்கு. ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன். ஆனா தனியா நின்னாருன்னா டிஎம்கே ஒருவேளை ஜெயிச்சதுன்னா அப்ப மிக கடுமையான போட்டி அதுக்கு அடுத்த 5 வருஷம் ஃபேஸ் பண்ணணும். விஜய் ஃபேஸ் பண்ணி தான். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல, இந்த நிமிஷம் இருக்க சிச்சுவேஷன், நாளைக்கு தேர்தல் வந்ததுன்னா திமுக வெற்றி உறுதி. 2வது முறை ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வார்கள். 4 முனை போட்டியில் திமுக வெற்றி உறுதி. ஆனா இன்னும் 1 வருஷத்துல மிகப்பெரிய தவறுகள் ஏதாவது நடந்து 11th ஹவர்ல ரொம்ப மோசமா கள்ளக்குறிச்சி மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்தால், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி அல்லது பொள்ளாச்சி மாதிரி அப்ப நடந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்ததுன்னா டப்பா டான்ஸ். ஓகே, அதுக்கு அது ஸ்டாலினோட நிர்வாக திறமையை பொறுத்தது. ஆனால் இன்றைய சூழலில் பார்க்கும் பொழுது 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. இன்றைய சூழலில் இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணி 2வது முறையாக ஆட்சி பெறுவதற்கு, ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசம். ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சராக ஆவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம். இன்றைய தேதியில் 10 மாசம் இருக்கு. அதுக்குள்ள வேறு நிகழ்வுகள் நடந்தா அப்ப நிலைமை மாறலாம்.